ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 15/10/2022 புரட்டாசி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் மிருக சீரிட நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யாரென பார்த்தால், காலை 9:45 வரை துளாராசி நேயர்களும், அதன் பின்னே விருச்சக ராசி நேயர்களும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் இந்த 2 ராசி நேயர்களும் சற்று எக்காரியம் எடுப்பினும் அக்காரியத்தில் நிதானத்தன்மையினை மேற்கொள்வது இயல்பானது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் செவ்வாய் பகவான் ரிஷப ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த செவ்வாய் பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி. இந்த சஷ்டி அப்படின்னு வந்துட்டாலே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தேய்பிறை சஷ்டி திதி என்பது. கடன் தீர வேண்டும், நோய் தீர வேண்டும்னு எதெல்லாம் எப்படி நம்ம பைரவரை வழிபடுகின்றோமோ அஷ்டமி திதி என்று, அந்த மாதிரி இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு சிறப்பான நாள். தேவர்களின் சேனாதிபதியாக விளங்கியவர் எவ்வாறு அவர்களுடைய துன்பங்களை தீர்த்தாரோ அதுபோல உங்களுடைய துன்பங்களையும் தீர்ப்பார் என்ற நம்பிக்கையில் குறிப்பாக இதனை பெண்கள் பயன்படுத்தி கொள்வது மிக நல்லது நண்பர்களே. குழந்தைகள் இல்லாத பெண்கள் விரதமிருந்து இறைவனை வழிபடுவதன் மூலமாக இன்றைய தினம் அந்த குழந்தை பாக்கியத்திற்கான வேண்டுதல்களை எல்லாம் முன்வைத்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக மிக சிறப்பான நாள். இது ஒரு சிறப்பு. அதே போல் இன்றைய தினம் வணிசை கரணம் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அந்த லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜையை செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு நேரமாக அமையப்பெறுகின்றது. ஆக லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜையை செய்யுங்கள். நேரம் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் அவ்வப்போது சிறு சிறு வருமானங்களை வழங்குவது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆனால் இன்றைய தினம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆகச்சிறந்த நாள் இல்லை நண்பர்களே. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த அமைப்புகளில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எடுத்தோம் கவிழ்த்தோம் என யாரும் எந்த ஒரு காரியத்திலும் செயல்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துவிட வேண்டாம். ஆரோக்கியத்திலும் சற்று நிதானத்தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய சிறு தேவையில்லாத பேச்சுக்களால் குடும்பத்தில் வீண் மன குழப்பங்களோ அல்லது வீண் மனச்சங்கடங்களோ ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பானது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எந்த ஒரு காரியத்தையும் சட்டென அவசரப்பட்டு செய்து விடுவீர்கள். அந்த தன்மையினை இன்றைய தினம் முடிந்த வரையிலும் தவிர்த்து கொள்வது சிறப்பானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்கிற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருங்க. முடிந்த வரையிலும் அனைத்திலும் அமைதி காப்பது சிறப்பானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகளெல்லாம் கைகூடி வருகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீண் அலைச்சல்கள் வீண் விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் நண்பர்களே. ஆக முடிந்த வரையிலும் அனைத்து காரியங்களிலும் அமைதி காப்பது சிறப்பானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகளையோ வீண் விரயங்களையோ ஏற்படுத்தும். உத்தியோகத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமையினை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் மட்டுமில்லாமல் வெளிவட்டாரங்களிலும் தேவையில்லாத எதிரி அமைப்புகளை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொள்வீர்கள். நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள்.
கடகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது நண்பர்களே. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை எல்லாம் ஈட்டித் தருகின்ற லாபகரமான நாளாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய ரீதியாக என்ன தொந்தரவுகள் எல்லாம் இருந்து வந்ததோ அந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் எல்லாம் அகலுவது மாதிரியான நல்ல நாள். உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியினை அடைவீர்கள். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு போன்ற சில நல்ல விஷயங்களும் கிடைப்பதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகள், மதிப்பு மரியாதையை கூட்டிக் கொடுக்கின்ற ஒரு சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இதுநாள் வரையிலும் இருந்து வந்த சில இடர்பாடுகள் எல்லாம் விலகுகின்ற நாள். உங்களுடைய அதிகாரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாளாக சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலும் அமைகின்றது. உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களை பெறுதல், உங்களுக்கே சில உயர் முக்கிய பதவிகளெல்லாம் கிடைப்பது, இது மாதிரியான மேன்மையான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலே புதிய முதலீடுகளை எல்லாம் தொழில் சார்ந்து செய்வதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடிக்கடி இடமாற்றங்களையோ அல்லது சிறு சிறு பயணங்களையோ மேற்கொள்வது மாதிரியான நாளாக அமைகின்றது. தொழில் உத்தியோகம் சார்ந்து சில தொலைதூர பயணங்களை செய்யலாம் அல்லது பிடித்த இடங்களுக்கெல்லாம் சுற்றுலாக்கள் போன்ற சில விஷயங்கள் சென்று வருவதற்கான அமைப்புகள் உண்டு. வீடை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இன்னொரு வீடுகளுக்கு இடம் பார்க்குறதுக்கு சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஏதேனும் சொத்து பத்துக்களை விற்கிறதுக்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருந்தவர்களுக்கு அந்த முயற்சிகளெல்லாம் கைகூடி வருகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை 1க்கு 2 முறை பரிசோதனை செய்து கொண்டு ஏற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எக்காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் கொஞ்சம் நிதானத்தன்மையோடு நீங்கள் செயல்படுறது நல்லது நண்பர்களே. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் பண்ணிடாதீங்க. அவசரப்பட்டு எங்கேயும் வாயை விட்டுற வேண்டாம் நண்பர்களே. நான் இப்படி அப்படின்னு ஏதாவது அவசரப்பட்டு சொல்லிடுறது, இல்லை அடுத்தவங்களை குறை சொல்லிடுறது, இது தேவையில்லாத வீண் வம்புகளையோ வீண் பிரச்சனைகளையோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனால் முடிந்த வரையிலும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது இன்றைய தினம் நல்லது. பருவ வயதினர் வண்டி வாகனங்களில் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏதாவது ஒரு விதத்தில் ஆரோக்கியம் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி விடுவது மாதிரியான நாளாக இந்த நாள் இருப்பதனால் முடிந்த வரையிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்வது, கொடுக்கல் வாங்கல்கள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற தலையீடுகளை வைத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாள். வெளியூர் உத்தியோகங்களில் இருக்கிறவங்களுக்கு, பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ஓரளவு கணிசமான வருமானத்தை வழங்குகின்ற அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. குடும்பம்னு வருகின்ற பொழுது குத்தாட்டம் தாங்க. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை எல்லாம் அதிக அளவு எழுப்புவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் இந்த கணவன் மனைவி அமைப்புகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது விட்டு கொடுத்து போயிடணும். அவங்க 2 வார்த்தை பேசினா நான் மூச்சு பிடிச்சி 4 வார்த்தை திட்டியே தீர்வோம் அப்படின்லாம் தேவையில்லாத வீண் வம்புகளை எல்லாம் எடுப்பதை தவிர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் உத்தியோகம் இது சார்ந்த வெளியூர் பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் போன்ற வெளியிட பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. அதே போல் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கும் நண்பர்களே. தாராளமாக உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கலாம். அதே நேரத்தில் இது மருத்துவ விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது. என்ன செலவு செய்கிறோம், எதுக்கு செலவு செய்கிறோங்கிறத சூதானமாக பார்த்து செய்கிறது நல்லதுங்க. வீண் விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள், கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நாள். தொழில் சார்ந்து நல்ல லாபங்களையும் வரவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் உத்தியோகத்தை ருசித்து செஞ்சு நல்ல பெயர் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவதற்கான ஒரு உந்துகோலாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும். அந்த வகையில் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளையும் லாபங்களையும் வழங்குகின்ற லாபகரமான நாள். எக்காரியம் எடுத்தாலும் அக்காரியத்தில் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு என ஒரு தனி மரியாதை கிடைக்கும். உங்களுடைய டாமினேஷன், நீங்கள் சொல்கிறத உயர் அதிகாரியை இன்னைக்கு கேட்பார். அப்படியாப்பா, சரிப்பா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உயர் அதிகாரியை கேட்டு நடப்பார். உயர் அதிகாரியால் பாராட்டுக்கள் பெறுகின்ற நாள். ஒரு சிலர் தொழில் சார்ந்து
ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை எல்லாம் செய்வதற்கு மிக மிக உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தொலைதூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள் அல்லது லாங் ட்ராவல் ஏதாவது போகிறதா இருந்து பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ராவல்லாம் பிளானிங் பண்ணுறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல தனிப்பட்ட மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துவீர்கள். அந்த வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் உயர் பதவிகளில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய தொடர்புகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கைகூடி வரும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கடக ராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் தொழில் சார்ந்து யோகங்களை அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.